ஹாய்ங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏர்போர்ட் vlog. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் சர்ப்ரைஸாக புக் பண்ணியிருந்தேன். அவருக்கு தெரியாது. யாத்ராவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளைட்டு. ஸோ இதில் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அதாவது உள்ளே என்ட்ராகிறதுலேருந்து நாங்கள் ட்ரிச்சியில் சென்னை டு ட்ரிச்சிக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த இறங்குற வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இது வேறு யாராவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் போகிறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேருந்து என்னென்ன நடக்குதுன்னு, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இங்கே போகணுமா அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் இதில் கட் பண்ணலான்ட்டு போனோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை டொமஸ்டிக் வந்து நெக்ஸ்ட்டு இதில் போய் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இது இப்போ நாங்கள் என்ட்ராகிறோம் பாருங்கள், இதுதான் டொமஸ்டிக்கோட என்ட்ரன்ஸு. இங்கே போனோடனே ஆட்டோவில் வீட்டிலேருந்து ஓலா புக் பண்ணி ஆட்டோவில் போயிருந்தோம். ஸோ இது உள்ளே ஆட்டோ போகாது, அதனால் என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டோம். இங்கேருந்து நடந்து தான் போகணும். இப்போது ஃப்ளைட்டில் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ்டாக புக் பண்ணணுமோ புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். கிட்ட நெருங்க பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டதுனால இந்த டேட்டுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோராகவே புக் பண்ணிட்டேன். அதனால் டிக்கெட் சார்ஜ் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அவனுக்கு டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது. அதில் வந்து 0 to 2 years வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது. அதுக்கப்புறம்னா நம்ம பே பண்ணி தான் போகணும். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம்லங்க, அதே மாதிரி தான் ஃப்ளைட்டுக்கு புக் பண்ண உடனே நமக்கு மெசேஜ் வந்துடும். எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும். வாட்ஸ்அப்லேயும் வரும், மெயில்லையும் அனுப்புவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட்டட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ட்ரெயின் மாதிரி இதுக்கும் பிஎன்ஆர் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, ஃப்ளைட் நம்பர் ஒன்று இருக்கும், அப்புறம் எங்கேருந்து எங்கே போகிறோம் அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணோன்னே நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் வந்து இப்போ நாங்கள் இண்டிகோ ஃப்ளைட்னால இண்டிகோன்னு மென்ஷன் பண்ணி டியர் ஃப்ளையர் யுவர் இண்டிகோ பிஎன்ஆர் அப்படி சொல்லி பிஎன்ஆர் நம்பர், அப்புறம் ஃப்ளைட்டோட நம்பர், என்ன டேட்டு, அப்புறம் லொக்கேஷன். இப்போது நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறோம், அதனால் அந்த சென்னைக்கு ப்ராக்கெட்டில் அதாவது MWA பக்கத்தில் டெர்மினல் 1 இருக்கும். இப்போ எந்த லொக்கேஷனுக்கு நம்ம ட்ரிச்சிலேருந்து கிளம்புறோன்னா ட்ரிச்சியோட கோடு வந்து TRZ, அந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டெர்மினலோ அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்த டிக்கெட்டில் MWA ப்ராக்கெட்டில் T1 இருக்குது. ஸோ சென்னையில் டெர்மினல் 1 அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம டெர்மினல் 1க்கு போகணும். இப்போது இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், யூஸ் லிஃப்ட் டு கோ அப் டெர்மினல் 1 டிபார்ச்சர் லெவல். ஸோ இந்த லிஃப்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அங்கே டெர்மினல் 1க்கு போயிடணும். போனோடனே இங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும், D1 D2 D3ன்னு சொல்லி. அதில் வந்து ஒரு கவுண்டரில் போயிட்டு செக்யூரிட்டி செக் இருக்கும். இங்கே தான் நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டோ இல்லை டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோ இருக்கணும். இது மஸ்ட்டுங்க. ஹார்ட் காப்பியாகவும் இருக்கலாம், சாஃப்ட் காப்பியாகவும் இருக்கலாம், ஆனால் கையில் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் லெவல் செக்கு. இந்த செக்யூரிட்டி செக் முடிஞ்சோடனே உள்ளே என்ட்ரானோடனே பேக்குக்கு வந்து வெயிட் போட்டு போர்டிங் பாஸ் வந்து எடுத்துப்பாங்க. இப்போது வந்து ஹேண்ட் லக்கேஜ் 7 kg வரைக்கும் எடுத்துக்கலாம். ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமல் பேக்கேஜில் போட வேண்டியது வந்து 15 kg டொமஸ்டிக்கு. நாங்கள் எடுத்துகிட்டு போனது வந்து 11.7 kg இருந்துச்சு. இந்த கவுண்டர் இருக்குது பாருங்கள், இங்கே நிறைய 35 37 அப்போல்லாம் போட்டிருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதே இடத்துல வந்து ஒரு ரோலிங் பெல்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம பேகை வந்து வெயிட் போட்டு அனுப்பிடுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கே நம்ம பேக் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்க, அதாவது பேகேஜில் போடுறோம்ல, அந்த பேக் நம்ம இறங்குறப்போ தான் நம்ம கைக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக இந்த திங்ஸ்லாம் வேணுங்கிறதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வெயிட் போட்டுருவாங்க. அந்த இது மேலே வச்சோடனே இங்கே வெயிட் காட்டிடும். இங்கே மேலே போட்டுருக்கு பாருங்கள், 11.7 kg நமக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். முடித்தோடனே அவங்க செக் பண்ணிவிட்டு இந்த டேக் மாதிரி ஒன்று போடுவாங்க அந்த பேக்கில். டேக் போட்டுட்டு நமக்கு வந்து அந்த ரோலிங் பெல்ட்டில் அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இறங்கினப்போ தான் இந்த பேக்கை கொடுப்பாங்க. மீன்வைல் இந்த சைடு வந்து ஐடி ப்ரூஃப் செக் பண்ணிட்டு போர்டிங் பாஸும் கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, போர்டிங் பாஸ் வாங்கிட்டு
நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு எக்ஸ்ரே செக் ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ரே வழியாக செக் பண்ணுவாங்க. இந்த லைனில் தான் போகணும். இங்கே வந்து இடையில ஒரு செக்யூரிட்டி வந்து நம்ம போர்டிங் பாஸ் இருக்குல்ல, அது ஒரு கேமராவில் காட்டுவாங்க. அதை காட்டிட்டு நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒன்றும் செக்லாம் இல்லை, அந்த போர்டிங் பாஸை வந்து அந்த கேமராவில் காட்டுவாங்க. காட்டிட்டு நம்மளை வந்து உள்ளே போக சொல்லுவாங்க. இது அடுத்த லெவல் செக்குங்க. இங்கே தான் வந்து அந்த ஹேண்ட் லக்கேஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸ்ரே மிஷின் வழியாக செக் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு நமக்கு வந்து டிக்கெட் அனுப்புவாங்கள்ல, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே வந்திருக்கும், பவர் பேங்க்ஸ், லித்தியம் பேட்டரிஸ், போர்ட்டபிள் மொபைல் சார்ஜர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் ஆர் அலௌட் ஒன்லி இன் ஹேண்ட் பேகேஜ். If detected with X-ray, your checked-in baggage will not be loaded on the flight and may be subject to further search. இப்படி ஒரு மெசேஜ் வந்துருங்க. ஸோ இந்த பேட்ரி, சார்ஜர், இந்த லேப்டாப், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், லித்தியம் பேட்டரிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கோங்க. அந்த நம்ம முன்னாடி போட்டோம்ல பெட்டியில், அதில் வைக்கக்கூடாது. இதில் வந்து இந்த ஹேண்ட் லக்கேஜில் தான் வைக்கணும். அதையும் இந்த எக்ஸ்ரே மிஷினில் செக் பண்ணுவாங்க. அப்படி இதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அது பெரிய தலைவலி. இல்லாட்டினா அங்கே வந்து திரும்ப அதான் இந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அலோவ் பண்ண மாட்டாங்க, திரும்ப கூப்பிட்டு அதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷார்ப்பான திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஒன் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து ஆஃபீஸ் விஷயமாக போயிருந்தோம். அப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், அது பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் எட்ஜில் ஷார்ப்பாக இருந்துச்சு, அதை அலோவ் பண்ணலை. அதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ப்ரொசீஜர்லாம் ரொம்ப டிலே ஆக்கிட்டாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே கீழே ஒரு ரோலிங் பெல்ட் வருது பாருங்கள், அதில் ட்ரே வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு ட்ரேவை எடுத்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே ஒரே ட்ரேயில் தான் வச்சேன். அப்புறம் கிட்டே போனதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி சொன்னார், இல்லை அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தனி ட்ரேயில் எடுத்து வைக்கணும். இன்க்ளூடிங் வாட்ச்சு, ஜென்ஸுக்கு வந்து பெல்ட்டு, இதெல்லாமே வைக்கணும். ஆக்சுவலாக ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவர் அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு, சாரும் அங்கே போய் செக் பண்ணோம்ல, அவரோட திங்ஸும் இங்கே வச்சுடுங்க, ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ என் ஹஸ்பண்டோட திங்ஸும் எல்லாமே சேர்த்து இங்கே வச்சுட்டேன். அவர் வந்து இன்னொரு இந்த மிஷின் மாதிரி வச்சு செக் பண்ணுவாங்கள்ல, அந்த செக்கப் மட்டும் அந்த ஜென்ஸ் சைடில் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். அது மட்டும் தான் இங்கே ஸ்கிப் ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் அது மொபைலும் அந்த ட்ரேயில் வச்சு அனுப்பிட்டோம்ல, அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதாங்க, அந்த ட்ரேயில் வச்சு அனுப்பிடுவாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்குல்ல, டிடெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் வச்சு செக் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் இங்கே டிபார்ச்சர் டைமு, எந்த கேட்டில் இருக்குது எல்லாமே அது வந்துடும். எந்த கேட்டுன்றதும் நமக்கு மெசேஜில் வந்துடும். அதாவது என்றைக்கு நம்ம கிளம்புறோமோ அன்றைக்கி தான் இந்த மெசேஜ்லாம் வரும். இதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ண உடனே இதெல்லாம் வராது. என்றைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அதில் வந்து காட்டிடும் இந்த கேட் நம்பர், இந்த ஃப்ளைட்டு எல்லாமே காட்டிடும். ஸோ அதே மாதிரி 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியே டிபார்ச்சர் டைமுங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே போயிடணும். அந்த போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு அங்கே ஃப்ளைட் கிட்ட போவாங்க. அதனால் கண்டிப்பாக 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே போயிடுங்க பெஸ்ட்டு. ஆனால் மினிமம் 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது போயிருக்கணும். மெசேஜில் தான் பார்க்கணுன்னு இல்லைங்க, கையில் போர்டிங் பாஸ் இருக்குல்ல, அதில் அந்த கார்னரில் வந்து போட்டிருப்பாங்க கேட் நம்பர்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்க, அது மாதிரி பார்க்கும்போது ஒரு இதில் வந்து நிறைய இதில் போட்டிருந்தாங்க. அதாவது கிரெடிட் கார்டில் 1 ரூபி பே பண்ணால் இந்த லாஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம், அந்த லாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம்லாம் போட்டிருந்துச்சுல. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனோம். இங்கே பாருங்கள், L3 லாஞ்ச், அது வந்து லிஃப்டில் ஏறி போனோம்.
போனவங்க போயிட்டு அங்கே ஒரு பெரிய க்யூலாக இருந்துச்சு. வெளியவே ஒரு டிஸ்ப்ளே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட கிரெடிட் கார்டோடது விசா, மாஸ்டர் கார்டெலாம் இருக்குல்ல, அது மாதிரி போட்டுருந்துச்சு. ஓகே, இது வந்து நமக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. லான்ச் ஃபெசிலிட்டி இருக்கிற கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்ஸோ வீடியோவோ பார்த்துட்டு அது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிரெடிட் கார்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்போர்ட்டில் போய் லான்ச் யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்லி உங்கள் பேங்க் சைடு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. நாங்கள் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ரொம்ப லேட் ஆகிடுச்சோ, சரி நம்ம கேட் கிட்டே போயிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் எங்களுக்கு பயமே வருது. ஐயோ, ரொம்ப நேரம் ஆகிடுச்சோ அப்படி சொல்லிட்டு கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு கேட்டை அது உள்ளே என்ட்ரு ஆகலாமான்னு கேட்க போகிறோம். கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கேட் க்ளோஸ் பண்ண போகிறோம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. Passengers seated between row numbers 1 to 10, please step forward for boarding. I repeat, this is boarding call for passengers coming to Tiruchirappalli on flight 67199. Passengers seated between row numbers 1 to 10 alone, please step forward for boarding. நம்ம ஃப்ளைட்டோட சீட்டிங் நம்பர் இருக்குல்லங்க, இது வெப் செக்இன்லேயே நமக்கு இந்த சீட் தான் வேணும்னு சொல்லி நம்ம பே பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் இருந்தால் 100 ருபீஸ், விண்டோ சைடு இருந்தால் 200, மிடில் இருந்தால் ஒரு ரேஞ்சு, இது மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்குது. யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் போகிறோன்னா நமக்கு விண்டோ சைடு வேணும்னு சொல்லலை, அதில் 100 200 பே பண்ணி நம்ம அங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சீட்டிங் நம்பர் இருக்குல்ல, இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து 1 to 10 அது மாதிரி 10 வந்து வர சொல்லுவாங்க. இங்கேருந்து செக் பண்ணிவிட்டு ஒரு கேட் இருக்கும் பாருங்கள், அதில் என்ட்ரு ஆகி ஒரு பஸ்ஸில் ஏறணும். அந்த இண்டிகோ பஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து அதில் ஏறிட்டு இவங்க வந்து நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அப்போது நம்ம சீட்டிங் ஆர்டர் படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் 1 to 10 அந்த மாதிரி 10 பேட்சாக அனுப்புவாங்க. இப்போ இந்த பஸ் வந்து நம்ம ஃப்ளைட் கிட்ட கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ வந்து ஃப்ளைட் கிட்ட வந்து பஸ்ஸில் இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த டிக்கெட்டில் ஒரு செக் பண்ணுவாங்க, ஒரு சைன் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம லக்கேஜை வந்து சீட்டுக்கு மேலே வச்சிடணும்.
ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது லைட்டாக காது அடைச்ச மாதிரி இருக்குங்க. இந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறும்போது ஒரு மாதிரி அடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நமக்கே அப்படி இருக்குன்னா குழந்தைக்கும் ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அவனை வயிறு மூட்டை கொஞ்சம் சாப்பிட வச்சு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ளைட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிட்டோம். கரெக்டாக அவன் ஏறும் போது தூங்கினவன் ஃப்ளைட்டு இறங்கும் போது தான் முழிச்சான். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஒரு டிப்ஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை முக்கால்வாசி தூங்க வச்சுருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளாலுமே பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியாது. இதாங்க ப்ரொசீஜர். என்ட்ரன்ஸ்லேருந்து இவ்வளோ தான் நடக்கும். இது எல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. इस तरह बांधी जाती है। कसने के लिए इस तरह फीते को खींचें और पेटी खुलने के लिए फ्लैप को उठाएं। उड़ान के दौरान कुर्सी की पेटी बांधे रखें। इस विमान में 4 आपातकालीन द्वार हैं, 2 सामने और 2 पीछे। फर्श पर लगी प्रकाशमान बत्तियां आपको निकटतम निकास तक पहुंचने में सहायता करेंगी। इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रख दें। धूम्रपान, वेपिंग और अपने साथ लाइव मदिरा पीना वर्जित है। शौचालय में स्मोक डिटेक्टर ஈவினிங் சன்செட்டோடு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அந்த வியூ மேலேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சீட் பெல்ட் போட சொல்லுவாங்கங்க. அது எப்படி போடணுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும். அதை உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பெல்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை டைட் பண்ணணும். அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம், என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம். சிப்ஸும் ஒரு பிஸ்கெட்டும் வாங்கினோம். எவ்வளோ ஆயிருக்கும்னு கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பாக்ஸில் இருக்க ஒரு பிஸ்கெட்டு, அந்த டின் பாக்ஸில், அப்புறம் பனானா சிப்ஸ், நேந்திரங்காய் சிப்ஸ் இருக்குல்லங்க, நேந்திரப்பழ சிப்ஸ், அதுதான். இது ரெண்டும் சேர்த்து எங்களுக்கு 400 ருபீஸ். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த பிஸ்கெட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. அதனால் இது பெருசாக தெரில. அப்புறம் உள்ளே என்ட்ராகும்போது அந்த ஏரோஸ்ட்ரெஸ் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து நான் சொன்னேன், என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படி சொல்லிட்டு, அதனால் உங்களுக்கு விஷ் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லி சொன்னேன். சர்ப்ரைஸாக அவருக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த க்ரீட்டிங் கார்டு கையில் கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்கிட்ட பேர் கேட்டிருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே அந்த இதில் செக் பண்ணி சதீஷ் சாந்தகுமாரின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க நேம் போட்டுட்டாங்க. அப்புறம் திரும்ப சொன்னதுக்கப்புறம் அதை மட்டும் அடிச்சுட்டு வந்து எங்களுக்கு திரும்ப கொடுத்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. கரெக்டாக 1 ஹவர் அங்கேருந்து கிளம்பி சென்னை டு திருச்சி 1 ஹவரில் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே ஒரு பஸ் இருக்கும். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் அந்த ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுருவாங்க. லேண்ட் ஆனதுக்கப்புறம் இறங்கின உடனே நம்ம பேகும் நம்ம இறங்குறப்பவே பாருங்களேன் அங்கே உள்ளே அனுப்பிட்டுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ரோலிங் பெல்ட் வரும். அந்த பெல்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த பெல்ட்டில் வந்து உங்கள் லக்கேஜ்லாம் வருது, கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரோஸ்டர்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பெல்ட் நம்பர் 1ல் வந்து திருச்சியில் சென்னை டு திருச்சி ஃப்ளைட்டில் வரவங்களோட லக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ளைட்டோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க எல்லாமே காட்டியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்ததெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னென்ன பார்த்தனோ அதை தான் நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இந்த இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதாங்க திருச்சி ஏர்போர்ட். ஒரு வழியாக ஈவினிங் திருச்சி வந்து இறங்கிட்டோம். அங்கே வரப்போ ரெயின்போ பார்த்தோம், அதை தான் யாத்ரா காட்டிகிட்ருக்குறேன். லைட்டாக தெரியுது.